இங்க பெரும்பாலான பிசினஸ் யாரை நம்பி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையாவே அவங்க நம்மளெல்லாம் ஒரு எப்படி சொல்றது? நம்ம லைஃப்ல அக்கறைப்பட்டு தான் அவங்க அந்த பொருள விக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க நம்மள ஒரு முட்டாள்ன்னு நினைச்சு, அவங்க லாபத்துக்கு அவங்க நம்மளோட டிசிஷன் எடுக்க வைக்கிறாங்க. முட்டாளுக்கு ஏத்த மாரியே பிசினஸ டிசைன் பண்ணுவானுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு புத்திசாலி இந்த இடத்த விட அடுத்த இடத்துல பொருள் விலை மலிவா கிடைச்சதுன்னா, அங்க போயிருவான். உண்மையா இருக்க மாட்டான். திரும்பி திரும்பி வரவும் மாட்டான். அவன மண்டைய கழுவுறது ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்த சொன்னோம்னா, அதிலிருந்து அவன் 10 கேள்வி தூக்கிட்டு வருவான். இதே ஒரு முட்டாள் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம சொல்றத கேட்பான், நம்ம சொல்றத நம்புவான். ஒரு முட்டாளை நீங்க ஒரு ஜீனியஸ் சொல்லிட்டீங்கன்னா, அவன் மூஞ்சில வர சந்தோஷத்தை பார்க்கணுமே, அப்பா அப்படின்னு அப்படி கூப்பிட்டு அழகா மிளகாய தலையில அரைச்சி தேய்ச்சி அமுச்சு விட்டுருவானுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ஹேர் ஆயில், இந்த க்ரீம், இந்த பவுடர் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு யூஸ் வந்திருக்குதா? என்னைக்காவது ஏதாவது ஒரு க்ரீமை தடவி எவனாவது பளபளன்னு மாறினதா சரித்திரம் இருக்கா? எந்த ஹேர் ஆயிலையாவது எவனாவது தடவி முடிவு முளைச்சிருக்குதா? இயற்கையில் ஒரு விஷயம் என்னதான் உள்ளங்கையை வெயிலில் காமிச்சாலும் கருக்காதுன்னு சொல்லுவானுங்க. அதே மாதிரி நேச்சுரலாக நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்கிறாரோ இல்லை என்ன அமைஞ்சிருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு போயிருங்க. இந்த முட்டாள் கன்சூமரிசத்தில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. ஒரு பொருளை ஒரு பிஸ்னஸை ஒருத்தவன் செய்யறதுக்கு முன்னாடி அவன் யாரை டார்கெட் பண்ணுறான்றது ரொம்ப முக்கியம். இங்கே புத்திசாலிங்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மி. அது இந்த மினிமலிஸ்ட் குரூப்பை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அவனுங்க செய்கிற ஒரு விஷயத்தையும் யோசித்து செலவு பண்ணுவானுங்க, யோசித்து செய்வானுங்க. அதே இந்த கன்சூமரிசத்தில் இருக்கிற முட்டாள்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். பெரும்பாலான பிஸ்னஸ் இந்த முட்டாள்களை நம்பி தான் செய்கிறாங்க. இந்த முட்டாள்களுக்கு நாட்டில் என்றைக்குமே பஞ்சம் கிடையாது. ஆனால் அறிவாளிங்களுக்கு ரொம்பவே பஞ்சம். நீங்கள் இந்த முட்டாள் கூட்டத்தில் இருக்கீங்களா இல்லை ஒரு ஜீனியஸ் கூட்டத்தில் இருக்கீங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த தடவை ஒரு மினிமலிஸ்டையோ இல்லை ஒருத்தவன் கேள்வி கேட்குறானா, ஒரு பொருள் நம்ம வாங்குறோன்னு சொல்லும்போது அந்த பொருளை பற்றி அவன் அத்தனை கேள்வி கேட்டானா நீங்கள் அவனை தப்பாக நினைக்காதீங்க. அவன் பிராண்ட் வேல்யூ, சோஷியல் ப்ரெஷர் இதுக்கெல்லாம் மாட்டாமல் அவனுக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டும் யோசிக்கிறவனா இருப்பான். நீங்களும் அதில் ஒருத்தவனா இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை.